வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 26 and 27th மேவோட 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேட் இந்தியன் பஸ்டர் சென்சஸ் இன் ஜெய்ஸ்லாமேரி. ஸோ நம்மளோட கிரேட் இந்தியன் பஸ்டர்டான ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பேர்டு வந்துடும். அதோட சென்சஸ் எப்போ எடுத்திருக்காங்க. ஸோ இது மெயினாக வந்து இதோட சென்சஸ் எங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் இருக்கிற நேஷனல் டெசர்ட் பார்க் ஆன உங்களுக்கு வந்து ஜெய்ஸ்லாமேர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நேஷனல் டெசர்ட் பார்க்கில் வந்துட்டு இந்த பேர்டோட சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 2022 காட்டிலும் 2022 வந்துட்டு 42 பேர்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 64 பேர்ட் ஆயிருக்குன்றது தான் இந்த சென்சஸ் வந்து சொல்லுது உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கிரேட் இந்தியன் பஸ்டர்ன்றது இஸ் ஆல்சோ நோன் அஸ் கோத்வான்ன்றது இன்னொரு நேம்ல வந்து சொல்லுவாங்க. இந்த பேர்டுக்கு வந்துட்டு இன்னொரு நேம் வந்துட்டு கோத்வான். இந்த பேர்டுன்றது உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ராஜஸ்தான்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய நேஷனல் பார்க்ல இருக்குது. பட் ஆனால் இதோட அதிகமான குவான்டிட்டி வந்துட்டு அதிகமான பாப்புலேஷன் வந்து ராஜஸ்தானில் தான் மெயினாக இருக்குது. ஸோ இந்த இந்தியன் பஸ்டர்ட் வந்து யாரை வந்து அந்த கணக்கு எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் வைல்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான் இந்த பேர்டோட சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் ஆகஸ்ட் 2023 படி உங்களுக்கு 150 கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. இதில் 128 மட்டுமே உங்களுக்கு வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அண்ட் மிச்சது எல்லாம் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவில் 10க்கும் கம்மியான பேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஈச் ஸ்டேட்ஸ்ல இருக்குது. அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவில் 10க்கும் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் 128 உங்களுக்கு ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இந்த பேர்டு வந்து எங்கெங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகால இருக்குன்றதான் ஆன்சரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்தியன் பஸ்டர்ட்ன்றது இந்த பேர்டுன்றது ராஜஸ்தானோட நேஷனல் பேர்டுன்றது உங்களுக்கு வந்து இதுல வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ராஜஸ்தானோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இதோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகஜன் லால் சர்மா. அண்ட் கேபிட்டல் வந்துட்டு ஜெய்ப்பூர். அண்ட் கவர்னர் யாருன்னா கால்ராஜ் மிஸ்ரா தான் உங்களுக்கு வந்துட்டு கவர்னரா இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ரிமல் பிரிங் ஹெவி ரெயின்ஸ் இன் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அதாவது இந்த வருஷம் 2024 ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து வந்த சைக்ளோன் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெமல் தான் வந்து ஃபர்ஸ்ட் சைக்ளோன். இது வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ்ல வந்து ரெயின் வந்து கொண்டு வந்திருக்குது. ஸோ இது இன்னும் கரையை கடக்கல உங்களுக்கு வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்ல தான் இருக்குது. இதனால உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ்ல உங்களுக்கு நிறைய ரெயின் வந்து வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் வந்துட்டு இது வார்னிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வார்னிங்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைக்ளோன் வந்து ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 to 120 km/h வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்குன்றது அந்த நம்ம இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இந்த ரெமில்ன்ற நேம் வந்துட்டு இந்த சைக்ளோனுக்கு வந்துட்டு எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இது உங்களுக்கு வந்துட்டு மெட்ரோலாஜி சம்பந்தமா வந்து ரிசர்ச் பண்ற ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீஜனல் ஸ்பெஷலைஸ்டு மெட்ரோலாஜிக்கல் சென்டர்ன்றது ஒரு சில கண்ட்ரீஸ்னா சேர்த்து ஒரு சென்டர் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சென்டர்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருக்கிற பக்கத்தில் அந்த கண்ட்ரீஸ்ல ஒரு சைக்ளோன் வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற மெம்பர் கண்ட்ரி தான் உங்களுக்கு வந்து அந்த பேரை டிட்டர்மைன் பண்ண முடியும். சரி சம்திங் இப்போ பார்த்தீங்கன்னா RSMS நம்மளோட RSMSன்றது எந்தெந்த கண்ட்ரி நம்ம RSMSல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, மயன்மார், பாகிஸ்தான், தாய்லாந்து, மால்தீவ்ஸ், ஓமன். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து நம்மளோட RSMSல வந்து இருக்காங்க. ஸோ இவங்க தான் வர சைக்ளோனுக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்துட்டு இந்த ரெமல்ன்ற நேம் வந்து சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் கண்ட்ரி தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நேம். ஸோ இதை எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து இந்த நேம்ஸ் வரும். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ ஓமன்ல வந்துட்டு இன்னைக்கு இந்த வாட்டி வந்துட்டு நேம் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திரும்பி பங்களாதேஷ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பங்களாதேஷ் நேம் வச்சதுக்கு அப்புறம் அடுத்த சைக்ளோன் வந்துச்சுன்னா இந்தியா நேம் வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சைக்ளோன் வந்து ஸ்ரீலங்கா நேம் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி அடுத்த மெம்பர்ஸ் வந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல நேம் வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ பங்களாதேஷோட ஸ்ட்ராட்டஜிக்ன்றது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து தாக்கால இருக்குது. அண்ட் கரன்சி வந்து பங்களாதேஷ் தாக்கா. அண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஷேக் ஹசீனா தான் அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ இதில் சைக்ளோனோட உங்களுக்கு வந்து சைக்ளோன்றது நம்ம கண்ட்ரி தான் சைக்ளோன் சொல்றாங்க. பட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல சைக்ளோனுக்கு வேற நேம்ஸ் இருக்கும். அது என்னென்ன நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஃபூன்ஸ்ன்றது சைனால கூப்பிடுவாங்க. அண்ட் ஹரிகேன்ஸ் வந்துட்டு கேரபியன் சி, அட்லாண்டிக் ஓஷன், வெஸ்ட் இண்டீஸ், ஐஸ்லாண்ட்லாம் ஹரிகேன்ஸ்ன்றது சொல்லுவாங்க. டொர்னோடோஸ்ன்றது வெஸ்ட் ஆப்பிரிக்கா, சவுத்தன் யூஎஸ்ஏல கூப்பிடுவாங்க. வில்லிஸ்ன்றது சவுத் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கூப்பிடுற நேமு. டிராபிக்கல் சைக்ளோன்றது உங்களுக்கு இந்தியாவில் கூப்பிடுற நேமு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜியோகிராபிக்கல் டேர்ம் உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சிஸ்ல இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க.
நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா IGNCA பராசர் பாரதி கொலாபரேட்டட் டு பிரிங் கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஆஃப் IGNCA ஆன் டிடி பாரதி எவ்ரி சண்டே. ஸோ டிடி தூர்தர்ஷன் பாரதி சேனல்ல வந்துட்டு எல்லா சண்டேவும் இந்த இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்த பராசர் பாரதி நம்மளோட டிடி சேனலோட முக்கியமான ஹெட், இவங்க கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணி எவ்ரி சண்டே வந்துட்டு இவங்க வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ப்ரோக்ராம் நடத்த போறாங்க. அது என்ன பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் பேசிஸ், நம்மளோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் பேசிஸ்ல இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்ரி சண்டே வந்துட்டு நம்ம இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷனும் பராசர் பாரதியும் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டடா, இப்போ நம்ம இந்தியாவுக்கு நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், டிஃப்ரெண்ட் டான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த சண்டே அன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த எப்படி அந்த டான்ஸ் இருக்கும், என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ்னா அணிவாங்கன்றத டிஸ்கஸ் பண்ற விதமாக தான் அந்த ஈவெண்ட் வந்து அந்த ப்ரோக்ராம்ன்றது போகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ யார் கரண்ட் அந்த மினிஸ்ட்ரியோட ஹோல்டரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜி கிஷான் ரெட்டி தான் கேபினட் மினிஸ்டர்ல இருக்காரு. அண்ட் மீனாட்சி லெக்கின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா MHA மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி டு காம்பேக்ட் ஆர்கனைஸ்டு சைபர் கிரைம்ஸ் ஃப்ரம் CESC சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நமக்கு வந்து சைபர் அட்டாக்ஸ் நிறைய வரதுனால ஸோ இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த சைபர் அட்டாக்கை எப்படி நம்ம தடுக்கலான்றது உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்றது முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கேபினெட்ன்றது ஃபார்ம் ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது இஷ்யூ வரும்போது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி சம்திங் இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்துட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டி உருவாக்காங்க. அந்த கமிட்டின்றது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில் சர்டன் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. சோ அந்த கமிட்டில இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ல வந்து கேபினெட்டை கொடுப்பாங்க. கேபினெட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி அந்த வந்து கொண்டு வருவாங்க. ஸோ மெயினாவே ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு கமிட்டியை வந்து பார்லிமெண்ட்ல ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இப்போ வந்து நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வந்து சைபர் அட்டாக்ஸ் நிறைய வருது. ஸோ சைபர் அட்டாக்ஸ்ன்றது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்டை ஹேக் பண்றது இல்லைன்னா ஒரு பேங்க் சைட்டை ஹேக் பண்றது அந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் வரதை வந்துட்டு எப்படின்னா தடுக்கலான்றதுக்காண்டி தான் ஒரு கமிட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான சேர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா VSK கமோடி, இவர் வந்து ஸ்பெஷல் செக்ரட்டரி இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் MHA வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டியா இருக்காரு. உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மெம்பர்ஸ்ன்றது எங்கெங்க தான் வருவாங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வராங்க, அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ், பேங்க் ஆஃப் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், ஃபினான்சியல் டெக்னாலஜி கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இந்த மெம்பர்ஸ்ன்றது இருப்பாங்க. ஸோ அபவுட் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டரோட இது பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் MHA. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான் உங்களுக்கு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 5th October 2008 தான் இந்த இதை வந்து யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கான CEO யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தா ராஜேஷ்குமார்ன்றதை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அமித்ஷா தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட கேபினட் மினிஸ்டராக இருக்காது உங்களுக்கு. ஸோ அவர் எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து வராதுன்னு பார்த்தீங்கன்னா காந்திநகர் குஜராத் கான்ஸ்டியூஷன்லேருந்து வராது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா மேண்டேட் 33% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் உமன்ஸ் இன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ். ஸோ நம்மளோட கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட் ஜாப், எப்படின்னா இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல சம் ஒர்க்குன்னு கான்ட்ராக்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ் ரிலேட்டடான ஆஃபீஸ்ல வந்துட்டு கான்ட்ராக்ட் ஜாப்ன்றது இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஜாபுக்கான வேகன்சி வந்து 33% வேகன்சி வந்து உமனுக்கு ஒதுக்குறதா கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம TNPSC உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம்ஸ்ல 40% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து உமன்ஸுக்கு கொடுக்கறதா வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து அந்த இது டாக் போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ல வந்துட்டு 33% வந்து கர்நாடகா கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு திஸ் அப்ளைஸ் ஜாப்ஸ் டு லாஸ்டிங் ஓவர் 45 days வரைக்கும் இருக்கும். அண்ட் இன்வால்விங் ஓவர் 20 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு இன்வால்வ் பண்ண போறாங்க ஒரு ஆஃபீஸ்லையும் உங்களுக்கு. ஸோ கர்நாடகாவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பெங்களூர்ல இருக்குது. சீஃப் மினிஸ்டரா சித்தராமையா அண்ட் கவர்னரா தவார் சந்த் கெஹ்லோட் தான் அந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காங்க.
சமிட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 10th வேர்ல்டு வாட்டர் ஃபோரம் ஓப்பன்ஸ் இன் பாலி இந்தோனேஷியா. ஸோ வேர்ல்டு வாட்டர் ஃபோரம்ன்ற சமிட் வந்துட்டு 10th சமிட்ன்றது பாலி இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வாட்டர் கிரைசிஸ்னா எப்படி நம்ம இது பண்ணலாம், வாட்டர் எப்படி கிளீனா மெயின்டைன் பண்றது, ஸோ வாட்டர் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, ப்ரிசர்வ் பண்றது எல்லாத்தையும் பத்தி இந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் முன்னாடி உங்களுக்கு இந்தோனேஷியன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து highlighted the vulnerability of the 500 million small farmers who contributed 80% of the world food to be drought by 2050. ஸோ நம்ம வாட்டரை வந்துட்டு கன்சர்வ் பண்ணாம விட்டுட்டா உங்களுக்கு வந்து 2050க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு 500 மில்லியன் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்கன்றதா இந்த மீட்டிங்ல வந்து இந்தோனேஷியன் பிரசிடென்டான ஜேகோ விடோன்ற பர்சன் வந்துட்டு எம்பசைஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்தோனேஷியாவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஜகர்ட்டால இருக்குது அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தோனேஷியன் அண்ட் பிரசிடென்ட்டா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோ விடோடா இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் டாப்ஸ் இன் அடிஷனல் டிரான்ஸ்மிஷன் லைன் 2023 and 24. ஸோ உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த சர்வேல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டியை நடத்தின ஒரு ரீசெண்ட் சர்வேல உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் தான் உங்களுக்கு வந்துட்டு புது டிரான்ஸ்மிஷன் லைனை அதிகமாக வந்துட்டு போட்டதுக்கான உங்களுக்கு வந்து இவங்க அந்த ஸ்டேட் தான் ஹையராக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆடட் 14606 CK கிலோமீட்டர் சர்க்கியூட் கிலோமீட்டர் லைன் வந்து டிரான்ஸ்மிஷன் போட்டு இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது 1460 சர்க்கியூட் கிலோமீட்டர் லைன் இது நீளத்துக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைனை புதுசாக அந்த ஸ்டேட்ல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ இது செகண்ட் ஸ்டேட்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டு. உங்களுக்கு அவங்க வந்துட்டு 898 சர்க்கியூட் கிலோமீட்டர் போட்டு செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. தேர்ட்ல நம்ம தமிழ்நாடு வந்துட்டு 753 சர்க்கியூட் கிலோமீட்டர் லைன் போட்டு தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஃபோர்த் பொசிஷன்ல உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்ன்றது இருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் மினிஸ்டரா யோகி ஆதித்யநாத் அண்ட் கேபிட்டலா உங்களுக்கு லக்னோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா கேரளா டாப்ஸ் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், டெல்லி ரெஜிஸ்டர் லோயஸ்ட் அக்கார்டிங் த FLPS சர்வே. ஸோ FLPS சர்வே படி உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்தியாவிலேயே ஹையஸ்டான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல இருக்கிறது கேரளா டாப்ல இருக்காங்க அண்ட் லோயஸ்டா உங்களுக்கு வந்து டெல்லி இருக்காங்க. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ன்றது எந்த ஏஜ்ல அவங்க கால்குலேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 15 to 29 ஏஜ் குரூப்புக்குள்ள உங்களுக்கு வந்து அர்பன் ஏரியாஸ்ல கால்குலேட் பண்ணது ஜனவரி அண்ட் மார்ச் குவார்டர்ல உங்களுக்கு வந்துட்டு கேரளா தான் டாப்ல இருக்காங்க அண்ட் டெல்லி வந்துட்டு உங்களுக்கு வந்து லோயஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த சர்வே நடத்தினது யாரு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிலீஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி வந்துட்டு இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வே வந்து 22 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் கவர் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, ராஜஸ்தான், ஒடிசா. ஸோ இந்த ஸ்டேட்லனா உங்களுக்கு வந்துட்டு கேரளா தான் அதிகம். ஸோ இந்த கேரளா ஈக்குவலா உங்களுக்கு வந்துட்டு தெலுங்கானா, ராஜஸ்தான், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர்லையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ன்றது அதிகமா இருக்குது. ஸோ ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு ஜனவரி டு மார்ச் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஃப்ரம் 16.5 ப்ரீவியஸ் இயர்ல இருந்ததுலேருந்து இப்போ வந்து 17 ஆயிருக்குது. ஸோ கேரளாவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் திருவனந்தபுரம், சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன். அண்ட் நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா WSJ ஹையஸ்ட் பெய்ட் CEO இன் US ஃபார் 2023 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. WSJ என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு யூஎஸ்ல ஒர்க் பண்ற CEOs வந்துட்டு யார் வந்து ஹையஸ்ட் பெய்டா இருக்காங்கன்ற ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த இதுல வந்து நம்ம இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த நிக்கிலேஷ் அரோரான்றவங்க CEO ஆஃப் பேலட்டோ ஆல்டோ நெட்வொர்க்கை சேர்ந்த கம்பெனியோட CEO இருக்கிறவங்க வந்து செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ அவங்களுக்கு வந்து பே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா USD ஆஃப் $1.43 million வந்துட்டு அவருக்கு பே கொடுத்து ஒரு செகண்ட் பொசிஷன்ல இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு யார் பார்த்தா ஹூஃப் Tan, president and CEO of the Boatcom.com in the INC top வந்துட்டு எவ்வளவு சேலரில பார்த்தீங்கன்னா USD 161.83 million வந்துட்டு வாங்கி இவர் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காரு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் டெனச்சர் ஆஃப் த ஆர்மி சீஃப் ஜன் பாண்டே பை 1 month. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, கேபினட் கமிட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி சீஃபான ஜெனரல் மனோஜ் பாண்டே வந்துட்டு இன்னும் 1 மாச காலத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அவரோட பதவி காலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன் வந்துட்டு முடிய போகுது. ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நியூ பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இன்னும் 1 monthக்கு உங்களுக்கு வந்துட்டு மனோஜ் பாண்டேன்ற பர்சன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீட்டைன் பண்ணி இன்னும் 1 மாசத்துக்கு அவரோட பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா வைஸ் அட்மிரல் குருச்சந்த் சிங் டேக்ஸ் கமாண்ட் ஆஃப் NDA.
ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட உங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்டா யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா வைஸ் ஏர்மேல் குருச்சரம் சிங் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. Next appointment list la pathina Pradeep Kumar Sinha appointed as a non-executive part-time chairman of the ICC Bank Limited. So ICC Bank private bank limited oda part-time chairperson வந்து Pradeep Kumar Sinha வந்து இப்ப கரண்டா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இவர் வந்துட்டு கிரீஷ் சந்திர சத்துர்வேடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வராரு. ஸோ ஐசிசி பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் அண்ட் டைரக்டர் அண்ட் சிஇஓ யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் பக்ஷி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மும்பையில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டேக்லைன் ஆஃப் த ஐசிசி பேங்க்ன்றது பார்த்தீங்கன்னா ஹும் ஹாய் நை அண்ட் கஹாரியா பக்பான்றதான் இதோட டேக்லைனாக இருக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா மிஷன் இஷான் ஸ்ட்ரீம்லைன் இந்தியாஸ் ஏர்ஃபோர்ஸ் ஏர் ஸ்பேஸ் ஃபார் என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ மிஷன் இஸ்கான்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட், அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஏர்போர்ட் இது அந்த அத்தாரிட்டி அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரோலிங் யூனிட் எல்லாமே ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு இடத்துல இருந்தே எல்லா டிசிஷனும் எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மிஷன் இஸ்கான்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நாக்பூரில் அமைகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி இந்தியா ஏர் ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து 4 டிவைட் ஆயிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜன்ஸாக டிவைட் ஆயிருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து சப் எஃப்ஐஆராக டிவைட் ஆயிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரே சிஸ்டமாக கொண்டு வரதான் இந்த மிஷன் இஸ்கானோட மெயின் பிளானாக இருக்குது. ஸோ இது சென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ் ஆப்ரேஷன் என்ஹான்ஸ் சேஃப்டி இன்க்ரீசிங் கெப்பாசிட்டி க்ரூஷியல் அகாமடேஷன் சோரிங் டிமாண்ட் ஏவியேஷன் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்காண்டி தான் இந்த மிஷன் இஸ்கான்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா தீபா கராம்கர் கிளின்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்ட் மெடல் இந்த உமன்ஸ் போலோ வேல்ட் இன் எட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் அட் தஜிகிஸ்தான். உங்களுக்கு வந்துட்டு தீபிகா கராம்கர்ன்ற ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இந்தியா இதில் வந்து உமன் இந்தியன் பிளேயர் வந்துட்டு ஜிம்னாஸ்டிக்ல முறையாக வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. எங்க இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் இன் உஸ்பெகிஸ்தான்ல நடந்த கேம்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரா இவங்க 13.56 எடுத்து உங்களுக்கு இந்த கேம்ல வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேம் பார்த்தா ஜிம்னாஸ்டிக்ல வோல்ட் ஃபைனல்ல தான் இந்த வோல்ட் போலோ வோல்ட் கேம்ல தான் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போலோ வோல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் கேம்ல சேர்ந்த ஒன் ஆஃப் த கேம் உங்களுக்கு. This is the first time that Indian gymnastic has won gold medal in the Asian Championship. வந்துட்டு இதுதான் முறையா உங்களுக்கு வந்து இந்தியன் பிளேயர் வந்து கோல்டு வின் பண்ணது. She is the first female gymnastic from India to compete in the Olympics at Rio 2016ல இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிளேயரா வந்து பங்கெடுத்துட்டாங்க. பட் ஆனால் மெடல்ஸ் எதுவும் வின் பண்ணல. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு she also become the first Indian player to ever win gold at international gymnastic competitionல முறையா வின் பண்ண இந்தியன் ஃபீமேல் பிளேயர் இவங்க தான். அண்ட் she won the women's world gold medal at 2018 FIG World Cup in Mersin, Turkey. ஸோ FIG வேர்ல்டு கப்ல வந்து 2018 நடந்த வேர்ல்டு கப்லயும் வந்து கோல்ட் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உஸ்பெகிஸ்தானோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ன்றது தஸ்கிண்ட் அண்ட் கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் சோமு அண்ட் பிரசிடென்ட் யார் பார்த்தா ஷக்வத் மிர்சியோயெவ்ன்றதான் இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா சையத் அஃப்ரிடி நேம் டோர்னமெண்ட் அம்பாசிடர் ஃபார் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப். ஸோ ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்னா அம்பாசிடர் வந்து நிறைய பிளேயர் வந்துட்டு இப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வரிசையில் உங்களுக்கு பாகிஸ்தான் பிளேயரான சகித் அஃப்ரிடியும் உங்களுக்கு வந்துட்டு அம்பாசிடரா இடம் பெற்றிருக்காரு. உங்களுக்கு இவருக்கு முன்னாடி யார் அம்பாசிடரா வந்தாங்கன்னா கிறிஸ் கேலு அண்ட் வந்து நம்ம ஸ்டேட் நம்ம கண்ட்ரிஸ் இந்த யுவராஜ் சிங் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அத்லெட்டான உசைன் போல்ட்டு. ஸோ இவங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அம்பாசிடராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இதில் வந்து 4th பர்சனாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சையத் அஃப்ரிடியை வந்துட்டு ஐசிசி வந்துட்டு அம்பாசிடராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட ஐசிசி கேம் T20 வேர்ல்டு கப்ன்றது USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் ஜூன் 1லேருந்து ஜூன் 29 வரைக்கும் வந்து நடந்து முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் நியூஸ் பார்த்துட்டீங்கன்னா அப்சர்விங் வேர்ல்ட் தைராய்ட் டே 2024 ரைசிங் அவேர்னஸ் எஜுகேஷன் ஆன் தைராய்ட் ஹெல்த். ஸோ வேர்ல்ட் தைராய்ட் டே எல்லா வருஷமும் May 25ன்றது அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தைராய்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த டே உருவாக்கலாம். தைராய்டுன்றது நம்ம வந்துட்டு இந்த த்ரோட் பொசிஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆர்கான் உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்கான் என்ன பண்ணால் நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான் உங்களுக்கு. ஸோ ஒருத்தர் ஷார்ட்டாக இருக்கணும், ஒருத்தர் வந்து குண்டா இருக்கணும், எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது தைராய்டு தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளோட ஹெல்த்ன்றது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்துட்டு எல்லா வருஷமும் 25th மேன்றது உங்களுக்கு வந்து எல்லா வருஷமும் வேர்ல்ட் தைராய்ட் டேன்றது கொண்டாடப்படுறாங்க. ஸோ இதோட தீம்ன்றது பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இந்த அவேர்னஸ் எப்படி சிம்பிள் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு எய்ட்ஸுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு
இந்த ஒரு எக்ஸ் ஷேப்ல வந்துட்டு ஒரு ரெட் ரிப்பன்ல வந்துட்டு நமக்கு இதை வந்து ரெப்ரஸ் பண்ணுவோம் எய்ட்ஸ் டே உங்களுக்கு. ஸோ அது மாதிரி ப்ளூ பைசிலி ரிப்பன்ஸ் தான் உங்களுக்கு வந்து தைராய்டு டேக்கான ஒரு சிம்பிள். நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.